புளிச்சக்கீரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது. என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாளாச்சும் நம்ம இந்த கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்போது வாத சம்மந்தமான நோய்கள் எல்லாமே சரியாகுது. ஈவன் வந்து கை கால் வலியாக இருக்கட்டும், மூட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி வாய் தொந்தரவுகள் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு புளிச்சக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, மாதவிடாய் காலங்களில் ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும். ஸோ அந்த உதிரப்போக்கை வந்து குறைக்கிறதுக்குமே நம்ம வந்து புளிச்சக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பைல்ஸில் ஏற்படக்கூடிய வலியாக இருக்கட்டும், அந்த ப்ளீடிங் இது எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் புளிச்சக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆண்மை குறைவாக இருக்கிறவங்க கூட நம்ம இந்த புளிச்சக்கீரையை பயன்படுத்திட்டு வரலாம். இதுக்கு வந்து எந்த வயது வரவுமே கிடையாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சளி தொந்தரவு இருக்கும், இருமல் தொந்தரவு இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கிளைமேட்டில் வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரை. இந்த சளி இருமலுக்குமே வந்து வாரத்தில் 2 முறை வந்துட்டு துவையல் பண்ணியோ இல்லை வந்து பொரியல் பண்ணியோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போதும் இந்த சளி தொந்தரவு எல்லாமே சரியாகுது. அண்ட் அதுக்கு அடுத்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், குடல் பூச்சி இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும் புளிச்சக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக நிறைய பேர் வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய ட்ரை பண்ணியிருந்திருப்போம். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சரி, கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்குமே இந்த புளிச்சக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ தாராளமாக உணவில் நம்ம புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து பயனடைங்க. தேங்க்யூ.